வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். முதல்ல யாரும் சொல்லாத பேரோட ரகசியம், ஆற்றலை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு எதுக்காக ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறாங்க, எதனால் அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்ற நிறைய விஷயம் தெரியாது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பேரோட சக்தியை பற்றி உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த சக்தி எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுன்றது ஒரு கதையாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த சக்தியை நீங்கள் எவ்வளோ நாள் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்ற வித்தையும் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை முழுவதுமாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நமக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருக்குது, மனுஷனுக்கு எதுக்காக பேர் வைக்கிறாங்க. முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். நிறைய புக்கு இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு தேவையான புக்கு தேவைப்படுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது மேலே ஒரு லேபிள் வேணும். அந்த லேபிள் இருந்தால் தான் அந்த புக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் இந்த புக்கை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் நீங்கள் யார், நீங்கள் என்ன வம்சத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் எதில் தகுதியானவங்க, உங்கள் முன்னோர்கள் என்னென்ன செஞ்சாங்க, இதெல்லாம் தெரியக்கூடிய விஷயமே அந்த பேரில் தாங்க இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு திருமணம்னா என்ன கேட்பாங்க, உங்களுக்கு இவரை தெரியுமா? நல்லா தெரியுங்க. ஆமாம், எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான் அப்படின்னோடனே அந்த பேரை நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். நம்ம குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த பேரை வச்சு தான் நம்ம குழந்தை அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருப்பா, நல்லா இருப்பான் அப்படின்ற விஷயம் நமக்கு புரியும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்ன்னா கூட உங்களுக்கு இவர் தெரியுமா அப்படின்னா உங்களுக்கும் அப்போ தான் புரியும். ஓ, அவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேனாக தான் இருப்பீங்க, அப்போது நானும் உங்களோட சேர்றேன் அப்படின்றது. அது வர்றதுக்கும் அதான். ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறது மூலிமா அந்த பேர் எவ்வளோ அழகாக வெளியில் வருது. முன்னோர்கள் மூலியமாக வருது, அடுத்தது வியாபாரத்து மூலியமாக வருது. நம்பிக்கைக்கு தேவை அந்த பேர் தாங்க. அந்த பேரை வச்சு தான் உங்களுடைய நம்பிக்கையே இருக்குது. அந்த பேருக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்திங்க. முதல்ல ஒரு குழந்தை உருவாகுதுன்னும் போது நம்ம வீட்டில் போட்டி நடக்கிறதையே அந்த பேர் வைக்கிறதுக்கு தான். அந்த பேரை நீங்கள் என்னைக்காவது சட்டுன்னு வைக்க மாட்டீங்க, நல்லா யோசித்து வைப்பீங்க. ஆனால் முழுமையாக கூப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பேரை வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் யோசிக்கிறீங்க, ஆனால் அதை கூப்பிடும்போது சுருக்கி கூப்பிடாதீங்க, அது ஆற்றலை குறைக்கும். ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான்னா வேத வாக்கு அப்படின்னு, இல்லைன்னா அவர் அருமையாக பேசுகிறாரு, அந்த வார்த்தை அப்படியே மனசில் நிற்குது அப்படின்றோம். அதே மாதிரி ஒரு வார்த்தையை அடிக்கடி சொன்னால் அவர் தலைவராகிடுவார் கண்டிப்பாக. ஏன்னா இந்த வார்த்தை சொல்கிறது யார் அப்படின்னா எண்ணங்கள் நிறைவேறுங்கள். நம்ம அப்துல் கலாம் தான் அதுதான் சொல்கிற. இந்த வார்த்தைகள் சிலருடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். இந்த வார்த்தை சொன்னால் அது இவர் தான் சொல்லுவார் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை விடாமல் பல முறை சொன்னால் அது உண்மையாக உருமாறிடும், சக்தியாக மாறிடும், மிக பெரிய மந்திரமாக மாறிடும். இப்போ இந்த பேரோட ஆற்றல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த மந்திர சக்தியை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நான் பேசணும். உங்கள் குழந்தைங்கள கூப்பிடும்போது நீங்கள் வச்ச, அதாவது ஆசாசியாக சொல்லி வச்சு அந்த பேரை சொல்லி கூப்பிட அந்த குழந்தைக்கு சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். அது சாதாரண, இன்றைக்கி நம்ம கோவிலில் ஒரு சாமி கூப்பிட்டா கூட அந்த கல்லுக்கு கூட நிறைய சக்திகளை கொடுக்கறது, மந்திரங்கள் சொல்கிறது மூலியமாக தான் உருமாறி அது நமக்கு திரும்பவும் சக்தியை கொடுக்குது. நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வச்சு அந்த பேரை சொல்லி அருமையாக கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் விதியால் கூட மாற்ற முடியும். நீ சூப்பர்ரா, நீ நல்லா பண்ணுவ, நீ சமத்துரா,
உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது, நீ பெரிய அறிவாளி. சிலர் திட்டுறது மொத்தத்தையும் குழந்தை மேலே திட்டுவாங்க. அதை பண்ணக்கூடாது. ஏன்னா இது உருவேற்றுற நேரம். சின்ன ஒரு விஷயம் கூட அந்த மனசில் ஆழமாக பதிஞ்சிடக்கூடாது. நம்மளால் எந்த செயலையும் செய்ய முடியாதா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வரவே கூடாது. முடியும், அப்பா சொல்லியிருக்கார் என்னால் முடியும்னு. அது முடியாதது கூட செஞ்சு காமிக்கும். அதுதாங்க அந்த சக்தி. அந்த முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பள்ளியில் எட்டு போய் சேர்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். உங்கள் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதை தெரிஞ்சவங்க எல்லாருமே, இது லக்ஷ்மியோட அப்பா, இது விக்னேஷோட அப்பா, இது நம்ம ஆனந்தோட அம்மா அப்படின்னு சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் அந்த குழந்தைங்களோட பேராற்றல் அதிகமாக அந்த லக்ஷ்மியும் ஆனந்தமும் உங்கள் வாழ்க்கையை அதிகரிக்கும். இதில் ஒரு கதையும் இருக்குது. ஒரு அரசர் இருக்கார். அந்த அரசர் நிறைய தான தர்மங்களை பண்ணவர். அந்த தான தர்மங்கள் மூலியமாக அவர் விடாமல் நிறைய பண்ணிட்டு 18 கிராமங்களுக்கும் தெரியுன்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு நாள் இறந்துட்டார். இறந்த அப்புறம் அந்த அரசரை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொர்க்கத்துக்கு போன அவருக்கு பயங்கரமான மரியாதைங்க. நல்லா கவனிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கார் பல காலம். ஒரு காலத்துக்கு மேலே அவரை திடீர்னு வெளியில் தள்ளி விட்டுறாங்க. எதுக்குப்பா என்ன வெளியில் தள்ளினீங்க? நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன், என் வாழ்நாளில் பாதி நல்லது செஞ்சே கழிஞ்சுது. ஆனால் என்ன வெளியில் எதுக்கு தள்ளுறீங்க? உங்கள் புண்ணியத்தோட பயனாக தான் நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருந்தீங்க. உங்கள் புண்ணியெல்லாம் முடிஞ்சு போச்சு, காலி ஆயிடுச்சு. இப்போ உங்கள் பேரை ஒருத்தன் கூட சொல்கிறதுக்கு பூமியில் இல்லை. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கலாம். அப்படி யாராவது ஒருத்தனை உங்கள் பேரை சொல்ல வச்சுருங்க. இந்த அரசன் பேர் நிருபன். சொல்ல வச்சுருங்க. அதுக்காக உங்களை பூமிக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் இருக்கும். நீங்கள் யாராருக்கு தானம் பண்ணீங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்கள் ஊர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு உங்களை ஞாபகம் இருக்கணும். நீங்கள் போங்க பூமிக்கு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மன்னனுக்கு நம்ம இதை கண்டிப்பாக செஞ்சே காமிக்கணும்னா அவருடைய நாட்டுக்கு வந்தார். பார்த்தா அவருடைய நாடு முன்ன மாதிரி இல்லைங்க, அப்படியே மாறி இருந்தது. சுற்றிலும் மக்களை பார்க்குறாரு. எந்த மக்களும் அவருக்கு தெரிஞ்சவங்க இல்லை. இவர் தானம் செஞ்ச எத்தனையோ பேர் உலகத்திலே இல்லை, எப்போ அழிஞ்சு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டேயே கேட்குறாரு, உங்களுக்கு நிருப மன்னனை தெரியுமா? அவர் செஞ்ச தான தர்மத்தை பற்றி தெரியுமா? நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அந்த பேர்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்றாங்க. ஒரு பெரியவர் மாத்திரம் சொல்கிறாரு, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, ஆனால் சரியாக கவனம் இல்லை, நிரூபணம் அருபணம் தெரிலப்பா அப்படின்றாங்க. பேரை கரெக்டாக சொன்னாதான் இந்த ராஜாவுக்கு வேல்யூவேஷன். யாருமே சரியாக சொல்லலை. இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. யார்கிட்ட போய் கேட்குறது? எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஒரு ஓரத்தில் ஒரு குளம் இருந்தால் அடையாளம் இருக்குது. அங்கே ஒரு ஆமை இருக்கும். எப்படியும் அந்த ஆமை ஒரு 500 வருஷம் வாழ்ந்ததாக இருக்கும். அதுக்கிட்ட போய் கேளுங்க, அது எப்படியும் சொல்லும் அப்படின்றார். அவர் கொஞ்சம் அறிவாளி. இந்த அரசரும் அந்த இடம் தேடி கண்டுபிடிச்சி வராரு. வந்தால் அங்கே ஒரு ஆமை இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய பேரை கேட்டுட்டு எந்த இடத்துலையும் சரியான பதில் இல்லை. இவருடைய பேரை யாருமே சொல்ல. அந்த ஆமை கிட்ட கேட்குறார், ஆமையே, இந்த ஊரில் ஒரு நாட்டில் பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல யுகத்துக்கு முன்னாடி ஒரு அரசன் ஆட்சி செஞ்சான். 200-300 வருஷத்துக்கு முன்னாடி. அவனை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லு, அவன் பேர் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது எனக்கு அப்படின்னுது. நீ தானே ரொம்ப வருஷம் இருக்க, எனக்கு அந்த பேரை மாத்திரம் ஒரே ஒரு வாட்டி சொல்லிட, எனக்கு அதனால் பெரிய ஆற்றல் கிடைக்கும், எனக்கு மேல் உலகத்தில் கௌரவம் கிடைக்கும் அப்படின்றார். நான் தான் தெரியாதுன்னு சொல்கிறேனே, ஆனால் இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது, அது மாத்திரம் தெரியும் அப்படின்னுது. என்ன குளம்? இல்லை, ஏதோ ஒரு ராஜாவுடைய பேரில் ஒரு குளம் ஒன்று இருக்குது அப்படின்னு. இவர் யோசித்து பார்க்குறாரு. இவருக்கு தான் ஞாபகம் கொடுத்து தானே அனுப்பிச்சிருக்காங்க. யோசித்து பார்க்குறாரு, நம்ம தான தர்மம் நிறைய பண்ணியிருக்கோம், ஆனால் குளம் வெட்டி கொடுத்ததா சரித்திரமே இல்லையே, நம்ம அதை பண்ணலையே.
நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்துருக்கோம், அன்னதானம் கொடுத்துட்டே இருந்திருக்கோம். ஆனால் நம்ம குளம் வெட்டவே இல்லையே, இவங்க என்னன்னா குளம் வெட்டினேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அந்த ஆமைக்கிட்டே கேட்குறாரு, என்ன குளம்? தெரியாத ஒரு குளம் இருக்குது, அது ஒரு ராஜா பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. உங்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட கேட்டு சொல்ல அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ ஒரு பேர் சொல்கிறீங்க, சொல்லு அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, என் பேர் நிருபன், என்னுடைய பேரில் அந்த குளம் இருக்கா? ஆமாம், அந்த பேரில் தான் இருக்குது. இல்லை இல்லை, நான் யாருக்குமே குளமே கொடுத்ததில்ல, தான தர்மம் பண்ணியிருக்க, செய்யாத ஒன்றுத்துக்கு நான் எதுக்கு புண்ணியம் வாங்கணும் அப்படின்றார். ஏன்னா இவர் ரொம்ப நல்ல அரசர். நான் பண்ணவே இல்லையே, பண்ணாத விஷயத்துக்கு நான் எதுக்கு அந்த புண்ணியத்தை எடுக்கணும்? அதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது, அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்றார். இவர் சொன்ன அடுத்த வினாடி ஆகாயத்திலிருந்து கை இந்த அரசரை கூப்பிடுது, மேலே வா அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, நான் அந்த குளமே வெட்டல. இல்லை, நீ நிறைய பேருக்கு பசுமாடு தானம் கொடுத்துருக்க, அந்த பசுமாடுகள் அத்தனையும் தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நீ நிற்க வச்சிருக்க. அந்த ஆயிரக்கணக்கான பசுமாடுகளும் ஒன்றோட ஒன்று மோதி மோதி அதோட குளம்படி குழி மாதிரி தோண்டி தோண்டி அந்த மண்ணை அந்த இடம் ஆழமாகிடுச்சு. பிற்காலத்தில் அது ஒரு குளமாக மாறிடுச்சு. அந்த குளமாக மாறினதுனால அந்த குளத்துக்கு பேர் நிருபன் குளம் அப்படின்னு காலப்போக்கில் அது நிருபகுலம்னு மாறிடுச்சு. அதனால தான் உனக்கு இந்த சக்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்லாம் சொல்கிறாங்க. உன் பேரில் ஒரு குளம் இருக்குதுன்றது பெரிய விஷயம், அதனால தான் உன்னை திருப்பியே நாங்கள் கூப்பிடுறோம், வா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு அவரை கூப்பிட்டுக்கிறாங்க. அவருக்கு அங்கே பயங்கர மரியாதை கிடைக்கிது. இனி உன் பேரை யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் பேரோட சக்தி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அது ஆற்றல் அதிகமாக இருக்குது, சக்தி அதிகமாக இருக்குது. அதுக்கு உருவேற்ற வேண்டிய வேலை உங்களோட வேலை. அந்த உருவேற்ற ஏற்ற அது லேபிளாக மாறுதுங்க. அந்த லேபிளாக மாறும்போது அது எல்லாருடைய மனசுலேயும் பதியுதுங்க. ஆழமாக பதியறதுனால உங்களுடைய புகழ் உலகம் முழுக்க பரவுது. இது உங்களை தக்க வச்சுக்கிற ஒரு விஷயம். சிலர் எங்களுக்கு அவ்வளோ வசதிலாம் கிடையாது, நாங்கள் இந்த லேபிளாக மாற்றுற அளவுக்கெல்லாம் நாங்கள் பிஸ்னஸ்மேன்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய துணையோ இல்லாதப்போ, அதாவது உங்களுடைய குழந்தைய வேறு இடத்துக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்கள் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்த துணை இல்லை அப்படின்னு நினைக்கும்போது, உங்களை பேர் சொல்லி கூப்பிட யாரும் இல்லாதப்போ உங்களுடைய ஆற்றல் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ நீங்கள் தேடி போகிற இடம் எதுன்னா சிறந்த ஜோதிடர். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துங்க ஐயா, நீங்கள் உங்களுடைய பேரை விடாமல் 108 வாட்டி எழுதுங்க. உண்மையான விஷயங்க அவங்க சொல்கிறது. எழுத எழுத உங்களுடைய ஆற்றல் அதிகமாகும். இப்போ உங்களுக்கு சார்ஜி கம்மியாயிடுச்சு. உங்களை கூப்பிட உங்கள் துணையோ அல்லது உங்களுடைய உறவோ இல்லைன்னா உங்களுடைய பேட்டரியை நீங்களே ரீசார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணி உங்கள் பேரை சொல்ல சொல்ல அந்த ஆற்றல் அதிகரிக்கும். இதை நீங்கள் தியானம் செய்யும் போதெல்லாம் சொல்லுங்கள். அது உங்களுக்கு நிறைய ஆற்றலை கொடுக்கும். இதை விட நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லிட்டேன். அடுத்து நமக்கு பிறகு யார் நினைப்பா நம்மளை? இப்போ இன்றைக்கி இந்த ராஜாவை நினைக்கிறதுக்கு அந்த குளம் இருக்குது. அப்போது உங்கள் வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்ய செய்ய உங்கள் பேர் யாராலையும் மறக்க முடியாததாக இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாதிரி இருந்தால், எங்கள் மாமனார் மாதிரி இருக்கணும், எங்கள் தாத்தா மாதிரி இருக்கணும், அவர் இப்படி தான் பண்ணுவார், அந்த விஷயம் சொல்ல சொல்ல உங்களுடைய அந்த சக்தி மேலுலகத்தில் அதிகமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த புகழை பற்றி சொல்லுவாங்க. உங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார்ப்பா, அவர் இதெல்லாம் செஞ்சார்,
உங்கள் பாட்டி இருந்தாங்க, இதை பண்ணாங்க அப்படின்னும் போது அந்த ஆற்றலோட சக்தி இன்னும் கம்பீரமாக உயரும். அவங்க குழந்தைங்க கிட்ட அதை சொல்லுவாங்க. இந்த வம்சம் விலாவரியாக சொல்கிறதுக்கு உங்களுடைய பேர் நல்லதாக இருக்கணும். நீங்கள் ஒரு பெரிய தப்பு செஞ்சால் கூட அது காலம் முழுக்க உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது உங்களுடைய பிற்கால வாழ்வையும், அதாவது பூலோகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, மேலோக வாழ்வையும் பாதிக்கும். நம்ம எல்லாத்துலேயும் ப்ரிப்பேராக இருக்கணும் இல்லைங்க. இதை விட இன்னும் சிறப்பான விஷயம், எனக்கு யாருடைய இதுவும் தேவையில்லை. அப்போ ஒன்று செய்யுங்க. கோவிலில் சின்ன சின்ன பல்பு வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பேரை எழுதி வச்சுக்கிறதோ, இல்லை ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு அதில் பெருசாக உங்கள் பேரை எழுதி வைக்கிறதோ சில வாரங்களிலே மறைஞ்சு போகக்கூடியது. இல்லை கோயிலுக்கு டொனேட் பண்ணிவிட்டு 1001 ரூபா கொடுத்தேன், கல்வெட்டில் என் பேர் இருக்குது, அது 1,01,000 ரூபா கொடுத்தா அந்த பேர் அங்கேருந்து போயிடும். அது வேணாங்க. ஒரு கோவிலில் ஒரு சிலையோ கோவிலுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளோ நீங்கள் வாங்கி கொடுத்து அது மேலே பேரை எழுதி கொடுங்க. இது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த பேரை பார்க்க அதை ஒரு வாட்டி அவங்க எடுக்கும்போது படிக்கும்போதோ, அந்த ஐயர் கையிலையோ அல்லது கோவிலில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அதை படிக்கும்போதோ உங்களுக்கு ஒவ்வொரு யுகங்கள் கூடிக்கிட்டே இருக்கும். சிலர் கோவிலில் சிலை செஞ்சு கொடுப்பாங்க, சிலர் கோவில் காரியத்துக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்மையாங்க? ஏங்க, நான் இவ்வளோ நேரம் சொல்லிவிட்டு உண்மையான்னு கேட்டால் எப்படி? உங்களுக்கு ராஜராஜ சோழனை தெரியுமா? அவனை பார்த்துருக்கீங்களா? கிடையாதுங்க. தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தா ராஜராஜ சோழன் அந்த கருவறையில் நின்று கம்பீரமாக சாமி கும்பிட்ற அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு தன்னால் வரும். யோசிச்சு பாருங்க. 1000 வருஷம் கடந்தும் ராஜராஜ சோழன் எந்த இடத்துலையும் புகைப்படம் வைக்கல. அவர் நம்பினது வெறும் கடவுளை மாத்திரம்தான். அவர் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அந்த கோவிலில் கல்வெட்டில் என்ன பேர் எழுதியிருக்காரு? ராஜராஜ சோழனாகிய நான் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினேன்னு எழுதலைங்க, சிவபாத சேகரன். கடவுளோட பாதத்தை அதாவது சேவிக்கிற ஒரு பாதத்தை சேர்ந்தவன், அப்படி தான் போட்டிருக்கோம். அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு ஒரு இடத்துல கூட அவருடைய கம்பீரமான உருவம் கிடையவே கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு உருவம் ஒரு ஓரத்தில் இருக்கும். அதில் ஈசனுடைய காலடி அவர் தலை மேலே இருக்கும். அந்த எந்த அளவுக்கு அவங்க கடவுளை வணங்கினா அந்த தாழ்ந்து அந்த கடவுளோட பாதத்தை தாங்குறாங்க பாருங்கள். அது தாங்க அவங்களுடைய சிறப்பு. கோவில் காரியம் செய்யுங்க, அதில் உங்கள் பேர் இருக்கா மாதிரி பாருங்கள். இன்றைக்கும் திருச்செந்தூர் கோவிலில் தீர்த்தம் கொடுக்குற ஒரு பாத்திரம் பார்த்துருப்பீங்க, வெள்ளியிலான பாத்திரம்னு நினைக்கிறேன். அதில் தீர்த்தம் கொடுக்கும்போது அதில் ஒரு ஆங்கில பெயர் இருக்கும். ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணும்போது அவருடைய மனைவிக்கு ஏதோ நோய் அந்த கோவிலில் தீர்த்தம் வாங்கி கொடுத்து சரியானதுனால அவர் அந்த கோவிலுக்கு அதை வாங்கி கொடுத்தாரு. அதனால தான் அந்த பேர் இன்றைக்கும் அதில் பார்க்குறவங்களுக்கு கண்ணில் டக்குன்னு படுது. இந்த பேரை படிக்க அந்த ஆங்கிலேயர் எத்தனை அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் இந்த பேரால் மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், அங்கே அந்த கோவிலுக்கு போனாலோ அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக்குங்க. இது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிற வழி. உங்கள் பேர் எத்தனை யார் மறைச்சாலும் அதை வெளிவரக்கூடிய சக்தி. நல்ல விஷயங்களை செய்யுங்க. சரி, இதெல்லாம் உண்மையாங்க. அது தெரிஞ்சதுனால தாங்க இன்றைய தலைவர்கள், மிக பெரிய ஆட்கள், அவங்க நல்ல விஷயத்தை நிறைய செய்கிறாங்க. இன்னொரு விஷயமும் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு திறப்பு விழாவிலும் கல்வெட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக திறப்பாங்க. இது அவங்க இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தர் இவங்க தான் இதை திறந்து வச்சாங்க அப்படின்னு படிக்கும்போது அந்த பேரை சொல்லக்கூடிய செயலை செஞ்சு விட்டு போயிட்டாலும் அந்த பேரை சொல்ல அவங்களுக்கு அங்கே சக்தி அதிகமாயிட்டே இருக்கும். இது எவ்வளோ பெரிய ரகசியம். இது வரைக்கும் உங்கள் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பான விஷயங்க. உங்கள் பவர் எப்பெல்லாம் கம்மியாகுதோ உங்கள் பேரை நீங்களே நிறைய வாட்டி சொல்லுங்கள். தனியாக இருக்கும்போது தேவையில்லாத பேச்சு வேணாங்க. உங்கள் பேரையே நீங்கள் சொல்லுங்கள். கடவுளை பேரு கூட நான் சொல்ல உங்களுடைய பேருக்கு உருவேற்றுங்க. எந்த ஒரு சக்கரமும் மந்திரமும் கடவுளும் உருவேற்ற ஏற்றதான் சக்தி அதிகம்.
அதனால தான் கோவிலுக்கு கூட 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் பேரை உருவேற்றுங்க. அது உங்களுக்கு நிறைய ஆற்றலை கொடுக்கும். கடைசி வரைக்கும் அது கம்பீரமாக இருக்கும். ஒவ்வொரு மகான்கள் எல்லாரையுமே பாருங்கள், அந்த பேரில் தான் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் கல்வெட்டில் எழுதி இன்னார் இதை செய்தார்கள் அப்படி அதுக்குன்னு நீங்கள் போயிட்டு கல்வெட்டில் பார்த்து சாதாரணமாக எழுதி வைக்கிற பேர் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் உடஞ்சி போயிடும். நீங்கள் செஞ்ச சாதனையை கல்வெட்டில் எழுதுகிற அளவுக்கு நடந்துக்கோங்க. இல்லை உங்கள் வம்சம் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு போங்க. இது உங்கள் பேரோட சக்தி. உங்கள் வம்சம் முழுக்க உங்களுடைய புகழால் வாழ்வாங்க. எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் செஞ்ச செயல் இது, அதுதான் ஏதாவது ஒரு சாதனை. இன்றைக்கி அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை பெரிய பெரிய தலைவர்களை எடுத்துக்கிட்டாலோ அந்த குடும்பத்தில் அவர் பேரை சொல்லி தான் அவங்க அத்தனை பேருமே முன்னுக்கு வருவாங்க, இன்னார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதனால தான் அந்த பேருக்கு அவ்வளோ மரியாதை இருக்குதுங்க. அந்த பேரை எந்த காலத்துக்கு கொண்டும் தப்பாக பயன்படுத்திடாதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த பேர் பேசுங்க. உங்களுக்கு நிறைய ஆற்றலை அது கொடுக்கும். இந்த விஷயம் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா எனக்கு தகவல் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.